ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ஜனார்த்தன பூசாரி என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஒரு மாபெரும் தர்மசாலாவை பாதுகாக்கிறோம் என்கிற வகையில் 10 கிலோமீட்டர் பேரணியை நடத்துகிறோம் என்று நேத்ராவதி 13வது புதைகுழியை கண்டெடுப்பதற்கு முன்னால் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? காங்கிரஸும் சேர்ந்திருக்கு, பிஜேபியும் சேர்ந்திருக்கு. நூற்றுக்கணக்கான பிணங்களை எரித்ததாகவும் புதைத்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். அவருடைய உண்மை பெயரை நான் இப்பொழுது அறிவிக்கிறேன். எல்லா ஊடகங்களும் தர்மசாலாவை பற்றி தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறை சொல்லுகிறது. ஆனால் அங்கே இருக்கிற பதவியில் இருக்கிற பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தர்மசாலாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். வீரேந்திர ஹெக்டே, அவருடைய தம்பி, அவருடைய தம்பு மகன் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பெண்கள் 6 பெண்களை கற்பழிக்க வாய்ப்பே இல்லை. பெண்களை விட்டிருக்கிறார். நீதி புகார் அளிப்போம் என்று சொன்ன பெண்களை கொலை செய்திருக்கிறார். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலான்ற கோயிலில் 1995ஆம் ஆண்டு முதல் 2014 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ பெண்களை, குழந்தைகளை, சிறுமிகளை கொடூரமாக கொலை பண்ணி குறிப்பாக கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பெண்களையும் அந்த சிறுமிகளையும் புதைத்த தூய்மை பணியாளர் சென்னையிலிருந்து ஒருவர் எனக்கு அழுத்தம் கொடுத்தாரு, மிரட்டினாரு. அதனால தான் நான் இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் அப்டேட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 13வது இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்பது அந்த தூய்மை பணியாளராக வேலை செய்த முதல் சாட்சியாக இன்றைக்கு அரசால் அறிவித்திருக்கிற சின்னசாமி என்பவர் ஒரு பறையர்குடியை சேர்ந்தவர், மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட குடும்பத்தில் தூய்மை பணியாளர். அவர் பிணங்களை எரிப்பதும், ஓடுகிற நதியின் ஓரமாக சாம்பலை கலந்து ஆற்றோடு கலக்க விடுவதும், ஆற்றங்கரையிலேயே பிணங்களை புதைப்பதுமான வழக்கத்தை வைத்திருந்தார். 12 இடங்கள் இன்றைக்கு சிஐடி குழுவினரால் தோண்டப்பட்டிருக்கிறது. அதிலே புத்தகப்பை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, சேலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, 6 மனித மண்ட ஓடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, 426 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ எஸ்ஐடி டீம் இந்த 12 இடங்களில் நோண்டியாச்சு. 13வது இடத்துல நோண்டணும். 13வது இடத்துல கிட்டத்தட்ட 7 அடி உயரத்திற்கு மண் குவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது? 2015 2025 இந்த 10 ஆண்டுகளில். அப்போ இந்த 7 அடி மண்ணை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டுமானால் நோண்டுவது அல்லது மனித ஆற்றலை பயன்படுத்துவது என்பது நேர விரயம், பணச்செலவு என்று கருதிய எஸ்ஐடி இப்பொழுது புதிய நவீன ரேடார்களை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. ட்ரோன் ரேடார். அங்கே இருக்கிற முள்புதர்களை அகற்றி இருக்கிறது. ஜேசிபியை வச்சு கிட்டத்தட்ட 3 ஜேசிபி. மரங்கள் முளைத்திருக்கிறது. எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தயார் நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஆள் SR விஸ்வநாத் என்கிற ஒரு அயோக்கியன், ஜனார்த்தன பூசாரி என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஒரு மாபெரும் தர்மசாலாவை பாதுகாக்கிறோம் என்கிற வகையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியை நடத்துகிறோம் என்று நேத்ராவதி அடை ஓரமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து 13வது புதைகுழியை கண்டெடுப்பதற்கு முன்னால் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? காங்கிரஸும் சேர்ந்திருக்கு, பிஜேபியும் சேர்ந்திருக்கு. 2003ஆம் ஆண்டு அனன்யாப்பட்டு படுகொலை என்பது இன்றைக்கும் தர்மசாலாவில் மறக்க முடியாத படுகொலை. BUC என்ற படிப்பை படித்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டிற்கு மாலை நேரம் 6 மணிக்கு இறங்கி 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய இடத்தில் 300 மீட்டர் தொலைவில் தன்னுடைய மாமன் பார்த்துவிட்டு பேசிவிட்டு சென்றதற்கு பிறகு அனன்யாப்பட்டை படுகொலை செய்த இந்த நிர்வாகம். 2012ஆம் ஆண்டு சசன்யா படுகொலை மறக்க முடியாத சம்பவம் இன்றைக்கும் கருமசலாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எலகங்கா டு தர்மசாலா வரை இவர்கள் மிகப்பெரிய பேரணியை ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு பேர் காவி பேரணி என்று அழைத்தார்கள். தம்பி, கருமசலாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கிற போது சின்னையா தமிழர் என்கிற அந்த நபர்தான்
நூற்றுக்கணக்கான பிணங்களை எரித்ததாகவும் புதைத்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். அவருடைய உண்மை பெயரை நான் இப்பொழுது அறிவிக்கிறேன். சின்னையா தமிழர். அவர் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருப்பது வழக்கறிஞர்களால். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அச்சு ஊடக பத்திரிகை தினமலம் என்கிற ஒரு பத்திரிகை நேற்றைய தினம் ஒரு ஆர்டிக்கிள், தினமலம் தான் ஆர்டிக்கிளை எழுதியிருக்கிறது. கர்மசாலாவில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு அந்த முதல் சாட்சியாக இருந்த சின்னையா தமிழரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் சென்னையிலே வந்து தங்கினார். முக்கியமான 4-5 பேர் அவரை சந்தித்தார்கள். அவர் 2015க்கு பிறகு அந்த மண்ணில் இல்லை. அவர் பயந்து மகாராஷ்டிரா பக்கம் போய் ஓடி ஒளிஞ்சவர். எப்படி திசை திருப்புறாங்க வழக்க பாருங்க. ஏன் கேளுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன். 92% பேர் அங்கே பார்ப்பன பெண்கள் தான் பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் பாஜகவில் இருக்கிற 100க்கு 100 விழுக்காடு பார்ப்பன கும்பல் தான் இந்த போராட்டத்தை அறிவிக்கிறது. தர்மசாலாவுக்கு ஆதரவாக அறிவிக்கிறது. வீரேந்திர ஹெக்டேக்கு ஆதரவாக அங்கே அறிவிக்கிறது. என்றால் இறந்து போன அந்த பிஞ்சு பிள்ளைகள், இறந்து போன பெண்களுடைய நிலைமையை யார் சரி செய்வது? இந்த மண்ணில் 10 வயசு 12 வயது குழந்தைகளை கூட நீங்கள் சசன்யாவை வந்து எப்படி கொண்டாங்கன்னா, கற்பழிச்சு கொண்டுட்டு உயிர்நிலை மண்ணை அள்ளி போட்டு மொழிகி வச்சு அமிலம் ஆசிட் ஊற்றிருக்காங்க. அது நீங்கள் சொல்கிறது வந்து அனன்யாவுக்கு பிறப்புறுப்பிலே ஆசிட்டை ஊற்றினார்கள். அது மட்டும் இல்லை, அண்டாவில் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிற ஆசிட்டில் கற்பழிக்கப்பட்ட பெண்ணை கம்பிகளின் மூலமாக கட்டி அந்த ஆசிட்டுகளை நினைச்சிட்டு வெளியில் எடுத்தால் கம்பி மட்டும்தான் வெளியில் வரும். மாபெரும் படுபாதக செயலை செய்த கோவில் நிர்வாகம், வீரேந்திர ஹெக்டே குடும்பத்தினர்கள். அவர் ஆன்மீகம் பேசுகிற இவங்களா சார் அதை ஈடுபட்டுருப்பாங்கன்றீங்க? வேலையில் வச்சா பணம் தானே, சம்பளம் தானே, காசு தானே. காசு கொடுத்தா இங்கே கருவாடும் உயிர்ந்தலும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இந்த சின்னையா தமிழரை இவர்கள் மடைமாற்றம் செய்வதற்கு, அவர் மீது களங்கம் கற்பிப்பதற்கு, அவர் மீதே புகார் கொடுக்கிற சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உள்துறை அமைச்சர் கர்நாடகா பரமேஸ்வரா அவர்கள் அங்கே நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே ஏற்பட்டிருக்கிற தருமாற்றங்களை சட்டசபையிலே பேசியிருக்கிறார். பரமேஸ்வரா கோவில் நிர்வாகம் செய்த பிழைகளை கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். ஆனால் அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்து பேசியிருக்கிறார். ஆனால் அதன் ஊடே இன்னொரு அமைச்சராக இருக்கிற லட்சுமி கோபாலியர் என்பவர் இதற்கு எதிராக பேசியிருக்கிறார். அப்போ அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற காங்கிரஸ் ஆட்சியிலேயே தர்மசாலாவுக்கு ஆதரவானவர்கள் செயல்படுகிறார்கள். ஒரு பெண்ணே அங்கே நடைபெற்ற பெண்ணிய படுகொலைக்கு கொலையாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றால் இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை திராவிடமன் என்று சொல்லுகிற கர்நாடகாவில், சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் இருந்து தர்மசாலாவில் நடைபெற்ற அக்கிரமங்களை பற்றி பேசுகிறோம். அங்கே நடைபெற்ற சம்பவங்களை பற்றி தோல் உரிக்கிறோம். எல்லா ஊடகங்களும் தர்மசாலாவை பற்றி தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறை சொல்லுகிறது. ஆனால் அங்கே இருக்கிற பதவியில் இருக்கிற பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தர்மசாலாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்றால் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அங்கே சனாதன கும்பல்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த காவி பேரணி. ஏன்னா அந்த கோயில் ட்ரஸ்டிலே வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி இருக்கிறதா சொல்றாங்க சார். 4 லட்சம் தனி அரசாங்கம், தனி அரசாங்கம். அதற்கென்று அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோயிலை வந்து ஒரு களங்கம் பிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் சுத்துது, அதுதான் வந்து முக்கியமான காரணம். அப்படி சம்பவம் எதுவுமே நடக்கலன்றாங்களே. ஏன் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர்ல இருக்கிற அவன் பேர் என்ன, அந்த அவன் சிலையே அவன் வச்சிருப்பானே சிவன் சிலைன்னு சொல்லி, வாசு ஜக்கி, அங்கே நடக்காத கொடுமைகளா? எத்தனை கொடுமைகள் வெளியில வந்திருக்கிறது. ஒரு பெண் பார்த்தீங்களா, யோகா வகுப்பிற்கு சென்ற பெண்ணு தப்பித்து ஓடி வீதிகளில் ஓடிய காட்சிகள், கடைசியா தற்கொலையே செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி பரப்பலாம். மாயமானதா கூட தகவல் வந்திருக்கு. இல்ல, அது கிணத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டாங்க. ஏன் இதுவரை அதை பற்றி விசாரிக்கவில்லை இந்த பாரதிய ஜனதா? முட்டு கொடுக்கிறது. அப்ப கொலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா முட்டு கொடுக்கிறது என்றால் அந்த கட்சி என்ன லட்சணத்தில் இந்தியா முழுக்க செயல்படுனா? நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே தேர்தல் பிரச்சனை, வாக்காளர்களே காணும். செத்தவன் உயிரோடு இருக்கிறவன் செத்து போனான், செத்து போனவன் உயிரோடு இருக்கிறான். என்ன கொடுமையா இருக்குன்னு பாருங்க. அப்ப இவர்கள் இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கு, பார்ப்பன சமூகத்தை கட்டமைப்பதற்கு, பார்ப்பான அரசை கட்டமைப்பதற்கு இவ்வளவு வேலைகளை தர்மசாலாவில் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ எஸ்ஐடி ஆஃபீஸர் வந்து தர்மசாலா பற்றி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி சொல்கிறார். அந்த சின்னையா தமிழர் வந்து அவர் சொல்லுவதைத்தான் நாங்கள் கேட்க முடியும். நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பிரகாரம் அவர் சொல்லுவதை எங்கெங்கே என்னென்ன செய்திருக்கிறது என்பதை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இப்போ சின்னையாவை என்ன செய்கிறார்கள் என்றால்,
எஸ்ஐடி டீமுக்குள்ள இருக்கிற ஒருத்தனே கொலை செய்வதற்கான முயற்சியை செய்து அதை கண்டுபிடித்து அந்த எஸ்ஐடி டீம்லேருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை கொல்லணும்னு ஒரு கூட்டம் துடிக்குது. நீதியரசர் என்ன செஞ்சார், சமூக ஊடகங்கள் எல்லாம் பேசுவதற்கு வாய்ப்புட்டு போட்டார். அவர் யாரான்னு விசாரிக்கும் போது தர்மசாலாவிலே படித்து வந்தவர். அவர் சொல்லுகிற அனைத்து செய்திகளும் உண்மையா என்பதை கண்டறிவதற்கும் இன்றைக்கு தனி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த நீங்க குறிப்பிட்ட அந்த நீதிபதி தான் இந்த விசாரணைக்குள்ள சுணக்கம் காட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அவர் தான் இடமாற்றம் பண்ணிட்டாங்களே. நீங்கள் அங்கே சங்கி பேருக்கு நிறைய பேர் இருக்கான். அந்த சங்கிகளுடைய விசாரணை எந்த அளவுக்கு போப்பதுன்னு தெரியல. திருப்பி விடுகிற முயற்சி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இன்னும் எத்தனையோ பேர் காணவில்லை என்று புகார்கள் குவிந்திருக்கிறது. இதை விட இன்னொன்று இருக்கு. அங்கே இருக்கிற 2 காவல் நிலையங்கள், பெல்தங்காடி மற்றும் கருமசாலாவில் இருக்கிற இந்த 2 காவல் நிலையத்தில் 1988 2015 வரை பணியாற்றிய தலைமை காவலர்கள், இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பி, எஸ்பி, 6 எஸ்பி மரணமுற்றிருக்கிறதாக செய்தி. இந்த வழக்கு விசாரணையில் விசாரிக்க செல்கிற எஸ்ஐடி டீமுக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அவங்க தற்செயலாக இறந்தவங்க. இந்த விசாரணைக்கு அவங்களெல்லாம் உள்ளே இழுக்கணும், ஆனால் இழுக்க முடியாத சூழல். 6 பேர் இல்லை, அவங்க தற்காலிகமாக அவங்க இயற்கை மரணம் அடைந்தவர்கள். ஆனால் மீத இருக்கிற எஸ்பிகளிடம் விசாரணை செய்வதற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. டிஎஸ்பிகளுக்கு நோட்டீஸ், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது விசாரிக்கணும்னு. அங்கே இருக்கிற காவல் நிலையங்கள் இதுவரை அந்த 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களெல்லாம் விசாரிக்க வேண்டிய இடத்தில் இன்னைக்கு எஸ்ஐடி டீம் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அங்கே உண்மைகள் ஏதோ பதிந்து கிடக்கிறது. இப்போ 13வது இடத்தை நோண்டணும். இந்த 13வது இடத்தை ஏன் நோண்டலைன்னா, இதுவரை நோண்டிய பகுதியிலிருந்து எடுக்கப்படுகிற எச்சங்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், சில பேரை விசாரிக்கப்பட வேண்டும், பல பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த 13வது இடத்தை ட்ரோன் மூலமாக கண்காணிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறது எஸ்ஐடி டீம் என்றால், அதற்கு பின்னால் மிகப்பெரிய சக்தியில் ஒளிந்திருப்பதை எஸ்ஐடி டீம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா வீரேந்திர ஹெக்டே, அவருடைய தம்பி, அவருடைய தம்பு மகன் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பெண்கள் 6 பெண்களை கற்பழிக்க வாய்ப்பே இல்லை. பெண்களை விட்டிருக்கிறார்கள். மீறி புகார் அளிப்போம் என்று சொன்ன பெண்களை கொலை செய்திருக்கிறார்கள். இணங்க மறுத்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அப்படித்தான் படுகொலை செய்யப்பட்டால் இதெல்லாம் கோயில் நிர்வாகத்தில் இருக்கவங்களே பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ 6 பேர் வெளியில் நாங்கள் பார்த்தோம் என்று சாட்சியங்களாக 6 சாட்சியங்கள் இன்னைக்கு வெளியில் வந்திருக்காங்க. அப்படி என்றால் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். அது மட்டுமல்ல, செக்ஷன் 164 படி இந்த முதன்மை சாட்சியானவர் எதை சொல்லுகிறாரோ அதையே எஸ்ஐடி டீம் செயல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிற சூழலில் இப்போ 13வது இடத்தை தடை போட்டிருக்கிறதுக்கு காரணம் பல்வேறு சிக்கல்களை எஸ்ஐடி டீமும் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையில். இப்போ அந்த சின்னையா தமிழரை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் தரப்பினர் கூக்குரல் இடுகிறார்கள். அந்த தேசத்தினுடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். 13வது அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்கு முன்னர் பல்வேறு குற்றச்சாட்டு அடிப்படையில் இதுவரை தோண்டி எடுக்கப்பட்ட விடயங்களை மக்கள் மன்றத்தில் ஒப்படையுங்கள் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இன்னும் 13வது இடத்தை ஏன் தோண்டவில்லை என்றால் அங்குதான் படுபயங்கரமான விஷயங்கள் காத்திருக்கிறது என்பதை அங்கிருந்து சொல்லக்கூடியவர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு தர்மசாலாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற ரொம்ப அச்சம் ஏற்படுற. இது மட்டுமல்ல, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த சின்னையா தமிழர் கொண்டு வந்த மண்டை ஓடு ஆணா பெண்ணா என்பதை பரிசோதிக்க இருக்கிறார்கள். அந்த மண்டை ஓட்டிற்குள் இருந்த மண் துகள்களும் இப்பொழுது தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிற மண் துகள்களும் ஒரே வகையை சார்ந்ததா என்பதை தடை அறிவியல் துறைக்கு அனுப்பியிருக்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே பரமேஸ்வரா உள்துறை அமைச்சர் அவர்கள் இதை நேரடி கண்காணிப்பில் வைத்துக்கொண்டு தீவிரமாக இதை பற்றி சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை நடத்துகிறார். சட்டமன்ற கூட்டத்தொடர் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் சட்டசபை வளாகங்கள் கலையபரங்களாக இந்த காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. தர்மசாலா கர்மசாலாகவே இன்றும் காட்சி பொருளாக இருப்பதை நம் கண்களால் பார்க்க முடிகிறது. இது நரபலி ஏன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்ற கேள்வியும் வருது சார். பொதுவாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கர்மசாலாவை கும்பிடுகிறவர்கள் கவுடா சமூகத்தை சார்ந்தவர்கள், மாதேஸ்வரமலை கும்பிடக்கூடியவர்கள் லிங்காயத்தார்கள். அங்கே பார்ப்பன பெண்கள் மட்டுமே படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த சமூகம் எழுந்து போராடாது, காவல்துறைக்கு செல்லாது, காணாமல் போனால் தேடி விட்டு கம்முனாயிருவாங்க.
அதுக்காகத்தான் அவங்க அந்த பார்ப்பன சமூகத்தை அவர்கள் சசனியாப்பட் மட்டும் வேறு சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. இப்போ அவங்க தான் இதை உச்சக்கட்டத்திற்கு இந்த வழக்கை கொண்டு செல்ல நகர்த்தியிருக்கிறார்கள் என்றால் அங்கே நடைபெற்றிருக்கிற மனித உரிமை மீறல்கள், படுகொலைகள் அனைத்தும் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவையாக இருப்பதால் பாரதிய ஜனதா இதை யோசிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புகிற குரலாக இருக்கிறது. ஏன்னா அவங்க தான் பார்ப்பனர்களுக்கு குரலாகவே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த விஷயத்தில் சைலண்டாக இருக்காங்களே சார். பல லட்சம் கோடி சொத்து இருக்குல்ல, நாளைக்கு பார்ப்பனர்களுக்கு பாதுகாவலர்லாம் கிடையாது. கிடையாது, சும்மா அதெல்லாம் பித்தலாட்ட வேலைகள். நாளைக்கு தேர்தல் களத்திற்கு இருக்கிற போது கமிஷன் கிடைக்கும்ல, கட்டிங் வரும்ல நிர்வாகத்தின் மூலமாக. அதை எப்படி வாங்க முடியும்? ரெண்டு கட்சியிலுமே அதைத்தான் நினைக்குது. நான் கேட்குற, வீரேந்திர ஹெக்டேக்கு பாரதிய ஜனதாவில் எவ்வாறு பதவி கொடுக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினராக? தமிழ்நாட்டில் எப்படி இசைக்காக ஒரு ஞானி பிறந்தவனை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இளையராஜாவிற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை கொடுத்தார்களோ, அதை போல ஆன்மீகத்தில் மிகச்சிறந்து விளங்கியவர் வீரேந்திர ஹெக்டே என்பதற்காக அவருக்கு இந்திய அரசாங்கம் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது தான் வெக்கத்தில் வெக்கமாக இருக்கிறது. இசைஞானிக்கு கொடுத்தார்கள், மகிழ்ந்தோம். வீரேந்திர ஹெக்டேக்கு கொடுத்தார்கள், கர்நாடகா மகிழ்கிறது. இதுதான் அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு உள்ள வித்தியாசம். அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி ஆற்றங்கரையில் தூக்கி கொண்டு போய் எரித்து சாம்பலாக்குகிற கொடுமையை இன்றைக்கும் அந்த மண் சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால், ஆட்சியாளர்களும் ஆண்டவர்களும் நிலையற்றவர்களாக, மக்கள் மீது மதிப்பு அற்றவர்களாக இருப்பதால் தர்மசாலா கர்மசாலாகவே காட்சி தருகிறது. சார், இப்போ வந்து தர்மஸ்தலாவில் நடந்த அந்த அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் மாதிரி தான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா மையத்திலையும் இந்த மாதிரி நடக்குதுன்ற குற்றச்சாட்டும் இருக்குது, வழக்குகளும் நடந்திருக்கு. பல பெண்கள் மாயமாயிருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் தான் இங்கே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? சமூக நீதி பேசுகிற இந்த ஆட்சி, பெரியாரை பீத்துகிற இந்த ஆட்சி முறை ஏன் ஈசா யோகாவை இதுவரை விசாரிக்க தயங்குகிறது? வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். பல லட்சம் கோடிகள் அவன் கொள்ளையடித்து வைத்திருக்கிறான். எப்படி தர்மசாலாவில் வீரேந்திர ஹெக்டேயோ அதே போல் தமிழ்நாட்டிற்கு அந்த யோகா மையம் என்றால் பல படுகொலைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. நக்கிரன் இதழ் அதை தெளிவாக பல இடங்களில் கோடிட்டு காட்டியிருக்கிறது. நான் கேட்குறேன், காஞ்சிபுரத்தில் வரதராஜர் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் அந்தரங்க லீலைகளில் ஈடுபட்ட ஐயர் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? இதுவரை யோசிச்சு பாருங்க நீங்கள். அதோடு மட்டுமல்ல, எண்ணற்ற திருத்தலங்களில் வேலை செய்யக்கூடிய பார்ப்பனர்கள், குறிப்பாக தில்லை தீட்சிதர் நடராஜர் கோவிலுக்குள் தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாண்ட சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது சார். அதையும் விசாரிக்கப்பட வேண்டும். சும்மா இல்லை, சிதம்பரம் தீட்சிதர் நடராஜர் கோவிலை தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். பிரேமானந்தா என்கிற ஒரு தமிழரை அவன் தவறு செய்தால் தண்டித்து விடலாம் என்று கருதிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் சிறை தண்டனை 3 ஆயிலை கொடுத்தார்கள். தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி சிறையிலேயே மாண்டு போன வரலாறு. அந்த ஆசிரமம் இன்னைக்கும் என் பகுதியில் தான் இருக்கு, இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஏன் இதுவரை இவர்கள் அந்த யோகா மையத்தை இழுத்து மூடுவதற்கு தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள்? அதிகார வர்க்கம், மத்திய அரசின் துணை, அமைச்சர் பெருமக்களின் வருகை. இங்கே இருக்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே அங்கே போய அல்ஜா குல்ஜா என்றெல்லாம் நடைபெற்று காட்சி தருகிற இந்த ஈஷாவை இதுவரை இழுத்து மூட தயங்குகிறது ஏன் திமுக அரசு? அப்ப தர்மசாலாவுக்கும் ஈசா யோகா மையத்துக்கும் என்ன வேறுபாடு? தர்மசாலாவில் நடைபெறுகிற விசாரணையை போல ஈசா யோகா மையத்திலும் விசாரணையை நடத்தப்பட வேண்டும். இங்கே தனி குழுவை உருவாக்கப்பட வேண்டும். நீதியரசர் சந்துரு போன்றவர்களால் ஒரு அமைப்பை உருவாக்கி ஈசா யோகா மையத்தை கண்காணிக்க வேண்டும். உள்ளே சுடுகாடு வச்சிருக்கான், உள்ளேயே புதைகுழி வச்சிருக்கான். யாரை எரித்தார்கள், எதற்காக எரித்தார்கள், யாரையெல்லாம் புதைத்தார்கள், புதைத்தவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஈசா அது சிவன் சிலைன்னு நினைக்கிறீங்களா? அவன் சிலை உருவாக்குனவன் சிலை வச்சிருக்கான் சிவனுங்கிற பேர்ல. வருஷம் இந்தியால இருந்து அவ்வளவு பேர் வராங்க. ஏமாற்றுங்க. நீங்க திராவிட இந்த மண்ணில் பெரியார் பிறந்ததால் இங்கிருந்து சில பேர் போவாங்க. வட இந்தியக்காரனுக்கு என்ன வேலை இருக்கு? அது என்ன சொர்க்கநாதர் பூமி? பெரும்பான்மையாக வட இந்தியர்கள் அதிகமாக வராங்க. அது எதுக்கு வர்றாங்க? அவன் டான்ஸ் ஆடுறான். யார்? அந்த ஈசா யோகா மைய நிறுவனம். அவன் பேர் என்ன? என்னென்னமோ சொல்றாங்க. சக்கி வாசுதேவ், முக்கி வாசுதேவ், சத்குருவாது, பித்குருவாது. அவனெல்லாம் விசாரிக்கணும்னு நான் சொல்றேன். இயற்கையை காப்போம் அவரோட குறிக்கோள். யானை வழித்தடங்களை வழிமறித்து கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. வனத்துறையே ஆட்டையை போட்டவன் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு வனத்துறை. ஆனா அவரே தானே சார் சொல்ற இயற்கையை காக்கணும்னு. அவரோட என்ன இயற்கையை முன்னோடி காடை எழித்து தனக்கான
காடாக்கி அவன் எப்படி வந்து காடை உருவாக்குவான்? யார்கிட்ட குத்தடிக்கிறாங்க? அது ஏமாற்று வேலையா சார்? இப்போ முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. எப்படி இந்த அரசு ஒரு ஒரு வனத்துறை நிலத்தை வந்து குத்தகைக்கு கொடுத்தார்களா, வாடகைக்கு கொடுத்தார்களா, இல்லை அவன் எடுத்துக்கொண்டானா? ஏன் இதுவரை விசாரிக்கவில்லை? அப்போ அவன் பக்கம் மத்திய அரசு வலுவாக இருப்பதால் மாநில அரசு பயந்து கொள்கிறதா? இல்லை சார், காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அவர் வலுவாக தானே சார் இருந்தார். இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் விசாரிக்கல. இந்த ஆட்சியில் நான் என்ன கேட்குறேன்னா, மத்தியில் காங்கிரஸ் இருக்கும்போது நீங்கள் விசாரிக்கல, நீங்கள் அம்மா எதிரியாக இருந்தீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் நீங்கள் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் ஆளுமையோடு இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இன்றைக்கி வழக்கு போட வேண்டியதானே? ஏன் போட மறுக்கிறீங்க? பாரதிய ஜனதாவோட ரகசிய உடன்பாடு கெட்டு போயிருமனா? சொல்லுங்க. ஈசா யோகா மையத்தை விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஈசா யோகா மையம் என்பது கொலைகளப்படுத்தப்பட்ட ஒரு பூமியாக இருக்கிறது. அது புண்ணிய பூமி அல்ல, புண்ணிய தேசமும் அல்ல. இவன் சிலையை சிவனாக்கி வச்சிருக்கிறான் என்றால் யார் பொறுப்பாவது? மாற்றம் தேவை. கோவையில் உடனடியாக ஒரு புலன் விசாரணை அமைக்கப்பட வேண்டும். உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். தர்மஸ்தலா மற்றும் ஈஷா மையத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய பல மர்மங்களை பற்றி நீங்கள் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மேலும் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி சார். நன்றி.